ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமக. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். அபிராமி அந்தாதி 4வது பாடல். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வாசடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. சென்னி என்பதன் பொருள் தலை, மாயா என்பதன் பொருள் இரவாத, கோமளம் என்றால் அழகு, பகீரதி என்பது கங்கை. மண்ணிலே வாழ்பவர்கள் மனிதர்கள், விண்ணிலே வாழ்பவர்கள் தேவர்கள். விண்ணிலும் மண்ணிலும் அதிலும் மரணமில்லாமல் வாழ்பவர்கள் மாயா முனிவர்கள். என்றுமே வாழும் சிரஞ்சீவிகளிலும் சிறந்தவர்கள் மாயா முனிவர்கள். மண்ணிலே வாழும் மனிதர்கள் நோய், நரை, திரை, தள்ளாடும் கிழவயது ஆகி தளர்வடைந்து கடைசியில் இறப்புக்கு ஆளாக கூடியவர்கள். ஆனால் விண்ணிலே வாழும் தேவர்கள் நரை, திரை, மூப்பு, மரணம் இல்லாதவர்கள். அதனால் அமரர்கள் என்றும் பெயர் பெற்றுள்ளவர்கள். நினைத்த வடிவத்தை பெறக்கூடிய வரம் பெற்றவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அசுரர் முதலானவர்களால் அடிக்கடி துன்பத்திற்கும் சிறைக்கும் ஆளாகக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த 2 நிலையினர் போல் இல்லாமல் தனிப்பெரும் தவ ஆற்றல் உடையவர்களாக இருந்தவர்கள் முனிவர்கள். அதாவது பிணி, மூப்பு, நரை, திரை, மரணம் எதுவும் இல்லாமல் மண்ணிலும் விண்ணிலும் வாழக்கூடியவர்கள். அவர்களுக்கு மாயா முனிவர்கள் என்று பெயர். என்றாலும் இந்த மூவகையரான மன்னவர், விண்ணவர், மாயா முனிவர்கள் ஆகியவர்களும் அபிராமி அன்னை வந்து வணங்கி வழிபட்டு போற்றினார்கள். அதற்கு என்ன காரணம்? மனிதர்கள் நோய், நொடி, நரை, திரை, மூப்பு, தள்ளாமை, மரணம் இவற்றால் வரும் பெருந்துன்பங்களில் இருந்து விடுபட செய்ய வேண்டும் என்பதற்காக துதித்து வழிபட்டார்கள். அசுரர்களாலும் மற்றவர்களாலும் தமக்கு ஏற்படும் சோதனைகளும் துன்பங்களும் சிறைவாழ்வு கொடுமைகளும் ஏற்படாமல் காக்க வேண்டும் என்பதற்காக தேவர்கள் வந்து அபிராமி அன்னையை அடிபணிந்து வழிபடுகிறார்கள். இத்தகைய மனித தேவர்கள் போன்று எவ்வித துயரமும் மரணமும் இல்லாமல் வாழும் தவாற்ற பெற்றவர்கள் மாயா முனிவர்கள். இந்த மரணத்தை வென்ற மாயா முனிவர்கள் எதற்காக அபிராமி அன்னையை வந்து வழிபடுகிறார்கள்? அதற்கு என்ன காரணம்? என்றுமே வாழக்கூடிய வரம் பெற்ற மாயா முனிவர்களாக இருப்பதால் தேவ மனிதர்களை விட மிக உயர்ந்தவர்கள் என்ற சிறப்பை பெற்றிருந்தார்கள். என்றாலும் மரணமில்லா வாழ்வு உடையவர்களாக இருந்தாலும் இறைவனோடு கூடி ஒன்றாய் ஆகும் பேரின்ப பெருவாழ்வு வாய்க்காதவர்களாக இருந்தார்கள். அந்த நிலையிலிருந்து விடுபட்டு இறைவனோடு ஒன்று கூடி மோட்சம் என்கின்ற பெருவாழ்வு பெற வேண்டி அதை தர வேண்டி ஞான நிஷ்டை ஞானம் அபிராமி அன்னை வந்து முடிசாய்ந்து வணங்கி துதித்து வழிபட்டு போற்றி அர்ச்சிக்கின்றார்கள் இந்த சாதகர்கள். இவ்வகை மூவகையினரும் வேண்டியதை தந்து அருள் பாலிக்கும் கருணையான தெய்வம் அபிராமி. அதனால்தான் அபிராமி பட்டர் எடுத்த எடுப்பிலேயே அருள் பாசுரத்தை தொடுக்கும் பொழுது மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே என்று குறிப்பிடுவது மிகவும் சிறந்தது. அம்பிகைக்கு பாகம் பிரியார் அர்த்தநாரி என்ற அற்புதமான காரண சிறப்பு பெயர் ஒன்று. அதன் சிறப்பையும் பெரும் பயனையும் அபிராமி அன்னையின் அருள் சிறப்பையும் சிவபெருமானோடு சேர்ந்தே அம்மை அப்பனாக விளக்கியபடி அருள் பாலிக்கும் திறன் தனிப்பெரும் சிறப்புடையதாகும். மனிதர்களிலிருந்து தேவராகி, தேவரிலிருந்து மாயா முனிவராகி, முனிவரிலிருந்து தெய்வமாக வேண்டும். அதுதான் மனித பிறப்பின் நிறைவான பயன். அந்த நிலை அடைவதற்கு எவ்வளவோ காலங்கள், ஏன் யுகங்கள் கூட ஆகலாம். அதற்காக அரும்பெரும் சோதனைகளுக்கு ஆளாகி அவற்றை வென்று சாதனைகளுக்கு உரியவராக இருக்க வேண்டும். மனிதர், தேவர், மாயா, முனிவர்
இவர்களில் யார் வேண்டுமானாலும் சோதனை வேதனைக்கு ஆளாகாமல் அபிராமியை எளிதில் அடையும் சாதனையாளர் ஆகலாம். எப்படி? அபிராமியின் அருள் திருவடியிலே வந்து தலைதாழ்ந்து வணங்கி வழிபட்டால் போதும், அவர்களுக்கு அப்பொழுதே சிவபெருமானுடன் சேர்ந்து வந்து உயர் சாயுச்ச பதவி அடையுமாறு அருள் புரிவாள். அருள் புரிய வரும் அம்பிகை தன் வடிவழகு அடையாளங்கள் எதையும் காட்டாமல் அவள் உயிராகிய சிவபெருமானின் ஒப்பரிய வடிவழகிற்கு உறுதுணையான அணிகலன்களை கூறி அவையும் உயர்வு வர செய்தாள். மிகவும் சாதாரணமான கொன்றை மலரும் குளிர்ச்சியான பிறையும் நெலியும் பாம்பும் கங்கை நதி முதலியவற்றை தன் தலையில் தாங்கி தன் போல் ஏற்றம் பெற செய்தவன் சிவனெனில், சிவபாகமாக சிவப்பிரியை தன்னடியிலே வந்து வணங்கி வழிபடுபவரை சர்வேஸ்வரன் போற்றி அருள் புரிய வேண்டி அவர் உள்ளத்திலே வந்து குடிகொள்வாள் என்பது உறுதி. 5வது பாடல். நஞ்சையும் அமுதாக்கக்கூடியவள் அபிராமி. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர் முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதமென் சென்னியதே. பொருந்திய என்றால் நிலைத்த, அந்தரி என்றால் ஆகாயம், அம்புயம் என்றால் தாமரை, சென்னி என்றால் தலை என்றது பொருள். தேவர், மனிதர், மாயா முனிவர் யாவரும் வழிபட்ட அபிராமியின் அருள் திருவடியில் தன் தலை வைத்து வணங்கும் பெரும்பேறு தர வேண்டும் என்று இங்கு பிரார்த்தனை செய்கிறார் பட்டர். திரிபுரங்களையும் ஆளும் ஆட்சியால் திரிபுரை என்று பெயர் பெற்றவளும், செப்பு போன்ற அழகிய திருத்தனங்கள் உடையவளும், மெல்லிய வஞ்சிக்கொடி போன்ற இடையை உடையவளும், நினைப்பவர் மனதிலேயே லயித்திருந்தால் மனோன்மணி என்ற பெயர் பெற்றவளுமாக திகழ்கிறவள் அபிராமி. அந்த அன்னை எத்தகையவள்? கருணை வடிவானவள் என்பதை அனைத்து உலகும் அறியுமாறு செய்தவள். எங்களை அழிக்க வரும் ஆழகால நஞ்சிலிருந்து காப்பாற்ற வேண்டும், தங்களையே கதி என நம்பி சரணமடைந்து விட்டோ என்று தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டது நமக்கு தெரியும். தம்மை சரணம் என்று வந்து அடைந்து விட்டால் தேவர்களை காக்க வேண்டி அந்த கொடிய ஆழகால நஞ்சினை பற்றி சற்றும் சிந்திக்காமல் உடனே விளங்கிவிட்டார். அதையறிந்து உமாதேவி பதவதைத்து பதறிவிட்டார். அந்த தேவர்களை காப்பதற்காக இந்த நஞ்சினை உண்டு விட்டீரே, அந்தோ சிவனின் திருவயிற்றில் இருக்கும் கோடான கோடி உயிர்கள் அழிந்து விடுமே, அவை அழியாமல் எப்படி காத்தாக வேண்டுமே என்று கருணை கொண்டாள். அதனால் அடுத்த நொடியே பெருமான் விழுங்கிய நஞ்சு அவர் திருவயிற்றுக்குள் செல்ல முடியாதபடி கழுத்திலேயே நிற்குமாறு தன் கையால் பிடித்து தடுத்து விட்டாள். நீலகண்டனானார் அவர். உமையம்மை மயமானாள். அதனால் அமிழ்தமயமான அவர் திருக்கரம் பட்ட மாத்திரத்தில் நஞ்சின் கொடியத்தன்மை நீங்கி சிவனின் கழுத்திலேயே கருத்து தங்கிவிட்டது. செம்பவள மேனியரான அவருக்கு அந்த கருப்பு நிறம் அழகாகவும் திருஷ்டிகளுக்கும் பொட்டாகவும் அமைந்தது. அதனால் சிவபெருமானுக்கு அன்று முதல் திருநீலகண்டன் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது. தேவர்களை காக்க நஞ்சுண்ட சிவனையும் காத்து சிவன் திருவயிற்றிலிருந்து அனந்த கோடான கோடி உயிர்களையும் ஒருங்கே காத்த கருணை வடிவானவள் அபிராமி. ஆழகால நஞ்சே அவள் கைப்பட்டதும் அழியாத அமுதமாகிவிட்டது என்றால், அவளின் திருவடியில் முடிவைத்து வணங்குபவர்களின் பிணியையும் பிறவி நோயையும் சம்சார துக்கத்தையும் தீர்க்கக்கூடியவள் அபிராமி நிச்சயம் தீர்ந்துவிடும் என்று உறுதியாக நம்பினார் பட்டர். அந்த நம்பிக்கையில் அம்பிகையின் திருவடி வேறு வேண்டி விண்ணப்பித்து பாடிய அருமையான பாடல் 5வது பாடல். 6வது பாடல் முக்தி தரும் மூவகை வழிபாடு, மோட்சத்தை பெறக்கூடிய வழிபாடு. சென்னியதுன் போர் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியதென்றும் உன் தன் பரமாகம பத்ததியே. மன்னிய என்றால் பொருந்திய, நிலைத்த, பண்ணியது என்றால் சொல்லியது, பத்ததி என்றால் பாராயணம் செய்யும் முறை. பொதுவாக இறைவன் வழிபாட்டு முறையை 3 விதமாக பிரிக்கலாம். 1
இறைவன் திருவடியிலே தலை வைத்து வணங்குவது. 2, இறைவன் திருமந்திரத்தை மனதுக்குள்ளேயே துதிப்பது. 3, இறைவன் பெருமைகளை வாய்விட்டு கூறுவது, மற்ற அடியாருடன் சேர்ந்து பாடுவது, அதாவது பாராயணம் செய்வது. இந்த 3 முறையில் எந்த ஒரு முறையில் வழிபட்டாலும் இறைவன் திருவருளை பெறலாம் என்பது பக்தி நெறி கூறுகிறது. ஆனால் இந்த 3 நெறிமுறைகளையும் ஒருவர் கடைபிடித்து வழிபட்டால் அதன் பயன் எத்தகையதாக இருக்கும் என்பதை விளக்குவதே சென்னியதுன் பொன் திருவடி தாமரை என்ற இந்த பாடலாகும். ஒரு மனிதன் செருக்கு, பட்டாடோப்பம், பட்டம், பதவியால் உண்டாகும் அதிகாரம், மமதை யாவும் ஒரு சேர நீங்கி உயர்ந்த பண்புடையவனாக ஆக்கும் ஒரே வழி சரணாகதி. தன் தலையை மற்றவரின் திருவடியிலே வைத்து வணங்குவதே ஆகும். ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் காலில் தலை வைத்து வணங்குவது தன்மானத்திற்கும் கௌரவத்துக்குமே இழிவாகும் என கருதுவதால் அவ்வாறு செய்யாமல் ஒதுக்கிவிட்டனர். ஆனால் இறைவன் திருவடியை தலையால் வணங்குவது தனிவெரும் சிறப்புடைய வழிபாடாக என்று போற்றப்படுகிறது. அப்படி வழிபடும்போது ஒருவனின் அதிகாரம், பதவி, செல்வம், செல்வாக்கு யாவும் மறைந்து பக்தனாகும் பெரும் வாய்ப்பும் பெருமையும் அங்கு ஏற்படுகிறது. பிறர் அறியாதபடி தன் மனதுக்குள்ளேயே தெய்வத்தின் திருநாமத்தையும் மந்திரங்களையும் துதித்து வழிபடும்போது மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல், ஏகாக்கிரத சித்தம், இறைவனை மனக்கண்ணால் காணும் பெரும் பேறு உண்டாகிறது. அவாந்தர பலன். இறைவன் வழிபாட்டு முறைகளை அவற்றை அறிந்த பெரியோருடன் சேர்ந்து வாய்விட்டு துதிப்பது வழிபாட்டின் பயனை மற்றவர்களுக்கும் அறிந்து அடைய செய்யும் வழியாகும். அதனால் அம்பாளான அபிராமியை இந்த 3 முறைகளாலும் வழிபட்டு அம்மையின் முழு பயனை மொத்தமாக பெற்றவர் அபிராமி பட்டர். தாயினும் தகையுடைய அபிராமி அன்னையே, நறுமணம் வீசும் உன் தெய்வத் திருவடியிலே சிறப்பற்ற என் தலையை வைத்து வழிபடுகிறேன். உன் திருமந்திரத்தை என் உள்ளத்துக்குள்ளேயே ஓதி துதித்து வருகிறேன். இவை 2க்கும் மேலான, எல்லாவற்றிலும் உன்னதமான உன்னுடைய அடியார்களுடன் கூடி வேத ஆகம முறைப்படி வழிபடும் பெரும் பேரும் பெற்றேன். பெருமாறு செய்தாய் குங்குமத்தை ஒத்த நிறமுடைய என் அன்னையே என்று மனமுருகி வாழ்த்துகிறார். மகிழ்ந்து சென்னியதுன் பொன் திருவடி தாமரை என்றதால் உடம்பால் செய்யும் வழிபாட்டையும், சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் என்பதால் மனதால் செய்யும் வழிபாட்டையும், முன்னிய நின்னடியாருடன் கூடி பன்னியதுன்றன் பரமாகவபத்ததியே என்று கூறுவதால் அடியாருடன் சேர்ந்து செய்யும் கூட்டு வழிபாட்டையும் அது குறிக்கும். மனம், மொழி, மெய் என்ற முக்கரணங்களாலும் வழிபடுவதோடு அல்லாமல் அடியாருடன் சேர்ந்து வழிபாடு மாபெரும் சிறப்பை தரும் என்பதை உணர்ந்து கூறுகிறார் அபிராமி பட்டர். 7வது பாடல் நம் கவலை தீர என்ன வழி என்று கூறுகிறார் பட்டர். ததியுருமத்தில் சுழலும் என்னாவி தளர்விரதோர் கதியொரு வண்ணம் கருதுண் கண்டாய் கமலாலயனும் மதியுருவே நீ மகிழ் நனுமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. ததி என்றால் தயிர், கமலாலயன் என்றால் பிரம்மன், வேணி என்றால் சடை, மதியுரு வேணி சடையில் சந்திரனை தரித்தவன், மகிழ்நன் என்பவர் சிவன். உலகிலே பிறந்தும் பக்தி வழியிலே ஈடுபடாமல் உலக வாழ்க்கையிலேயே ஈடுபடுவனுடைய உயிரும் உடலும் எத்தகைய வேதனைப்படுகின்றன என்பதை எண்ணியபடியே வழியிலே நடந்து போய் கொண்டிருந்தார் பட்டர். அந்த சமயத்திலே அந்த வழியிலே இருந்த ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி கெட்டியாக உறைந்திருந்த தயிரை கயிற்றினால் சுற்றிய ஒரு மத்தினால் 2 கைகளாலும் மாறி மாறி இழுத்து கடைந்து கொண்டிருப்பதை பார்த்தார். கட்டித்தயிரை சிதறி தூள் தூளாக்கி அதன் உருவமே தெரியாதபடி செய்து மோராக்கிவிட்டது அந்த மத்து. மோராகும் முன்பு தயிரோடு ஒன்றாயிருந்த வெண்ணெய் மத்தால் கடைந்தவுடனே வெண்ணெய் தனியாகி மோருடன் சேராமல் பிரிந்து மேலே மிதந்து நின்றது. வெண்ணெய் திரண்டு மோரானதும் தயிர் கடைந்ததை நிறுத்திவிட்டாள் அந்த பெண்மணி. இதை கவனித்த பட்டருக்கு அற்புதமான உவகையும் ஞானமும் பிறந்துவிட்டன. உயிரும் உடம்பும்
உலக வாழ்க்கையிலே ஒன்றாகி உறைந்த தயிர் போல இருந்தது. நாளாக நாளாக உலக வாழ்வில் துன்பங்கள் வருத்தோன்றி வருத்தி சுழலும்படி செய்தன. அப்படி வந்த துன்பங்கள் மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டே இருந்தனவே தவிர குறையவில்லை, தீரவும் இல்லை. இந்த உலக துன்பச் சுழற்சியிலே இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்று வெகுநாளாக சிந்தித்து வந்த அபிராமி பட்டருக்கு அன்று அந்த பெண்மணி தயிர் கடைந்த காட்சியை கண்டதும் சரியான விடையும் வழியும் கிடைத்துவிட்டன. மனித உடல் தயிர் பானை, அதில் உள்ள உயிர் தயிர், அதை கடையும் மத்து உலகத்தின் மீது கொண்ட பேராசை. அந்த ஆசையினால் கிடந்து துன்புற்று உழலும்படி செய்வது நல்வினை தீவினை என்ற மத்தின் இருபுறமும் சுற்றியுள்ள கயிற்றின் இரு முனைகளாகும். அதனால் மனித வாழ்க்கை மத்தால் கடையப்படும் தயிர் போல சுழன்று சுழன்று தத்தளித்து சிதையுறுகிறது. அவ்வாறு பாசமெனும் சுழற்சியில் சிக்கித் தவிப்பதில் இருந்து விடுபட வேண்டுமானால் அன்னை அபிராமியை தொழுது அவள் அருள் பெற வேண்டும். உலகத்தில் மாந்தர்படும் துயரங்களை போக்கக்கூடிய அருள் பிராட்டி அபிராமி. எப்படி? தயிரை கடைபவள் மத்தை சுழல செய்யும் கயிற்றை விட்டதும் உடனே எப்படி மத்து நின்று விடுகிறதோ, அதுபோல அபிராமியே தஞ்சம் என்று அவள் திருவடியை நீங்கள் சேர்ந்து விட்டால் போதும். உலக வாழ்க்கையில் நம்மை துன்புறுத்தும் செயல்கள் எதுவுமே இல்லாதபடி செய்து விடுவாள். அதனால் அபிராமி தாயிடம் சென்று பிரம்மாவும் சடையில் சந்திரனை தரித்த சிவனும் ஏன் திருமாலும் போற்றி வணங்கும்படியான திருவடி பேரருள் உடைய சுந்தரியே, கடையும் மத்தின் இடைவட்ட தயிர் போல் என் உயிர் படாத பாடுபட்டு நெய்கிறது அம்மையே, அந்த அவதி நிலையிலிருந்து மீண்டு நற்கதி பெறும்படியாக அருள் செய்வாயாக என மனதுருகி பாடுகிறார் அபிராமி பட்டர். ஹரி ஓம்.